அண்ணாமலையெல்லாம் இப்போ அது வடநாட்டில் இருக்கிற ஒரு பாசிச மதம் சார்ந்த ஒரு இயக்கத்தில் இணைந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அமைதியை சீர்குலைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த முற்போக்கு சமத்துவம் சமூக நீதி அரசியலுக்கு எதிராக வடநாட்டினுடைய கைப்பாவையாக அவருடைய ஏவு கருவியாக தமிழ்நாட்டை சிதைப்பதற்கு பாஜகவினுடைய ஒரு கருவியாக ஆளாக அண்ணாமலை களத்துக்கு வருகிறார். எடப்பாடியும் மத்தியில் ஆளுகிற ஒரு அரசின் கட்சி தயவுக்காக நான் சொன்ன அந்த பிழைப்புவாத அரசியல் தவிர தத்துவ அரசியல் இல்லாத எடப்பாடி அவர்களால் அவருடைய தயவில் இந்த கட்சியை நடத்துவது, இந்த பதவியை பராமரிப்பது, இதன் மூலமாக அரசியலில் சில ஆதாயங்களை பெறுவதை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. அப்ப அண்ணாமலைக்கும் எந்த தத்துவமும் இல்லை. ஏன்னா அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர், அந்த மண்ணை சார்ந்தவர். அவர் ஒரு தத்துவ கொள்கை வேட்கை இல்லாத ஒரு பிழைப்புவாத சாதாரண மனிதன் தான் அவர். ஏன்னா அவருடைய ரத்த டிஎன்ஏ அப்படி. அதே மாதிரி தான் எடப்பாடி. அப்ப அதே மாதிரி தான் ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரன் எங்கிருந்து வந்தார்? அவருக்கு எந்த அரசியலும் தெரியாது. எந்த அரசியலிலும் பற்றுறுதி இல்லாமல் 50 ஆண்டு காலம் இருந்த ஒரு ஈஸ்வரனை ஒரு சமுதாயத்தில் ஒரு செயற்கையாக ஒரு மேடையில் ஒரு சில முழக்கங்களை, அது நான் வைத்த முழக்கத்தை அது ஒரு சமூகத்திற்காக செயற்கையாக போலியாக அப்பாவி பாமர மக்களை அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு கூட்டத்தை கூட்டி அரசின் உளவு பிரிவின் பின்னணியோடு பாஜகவின் பின்னணியோடு இயங்கி தாமரை சின்னத்திலேயே நின்று இப்போ திமுக அணியில் வந்திருக்கார். இப்போ திமுக அணியில் நான் இல்லாததுனால தளபதி அழைத்து 2021 நான் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதில் ஒரு தயக்கம் இருந்த சூழ்நிலையில் ஈஸ்வரன் போனார். இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஆகவே எந்த கொள்கை உறுதியோ அரசியல் வேட்கையோ இல்லாத ஈஸ்வரனோ எடப்பாடியோ அண்ணாமலையோ நான் சொன்ன அந்த டிஎன்ஏல இன்னும் டிராவல் பண்ணுறாங்க.